வணக்கம். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்கு வெயிட் பண்றீங்களா? அப்போ சிஎஸ்ஐஆர் சிஎல்ஆர்ஐல இருந்து வந்திருக்க இந்த சூப்பரான அறிவிப்பு உங்களுக்காகத்தான். வாங்க இந்த வாய்ப்பை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த சிஎஸ்ஐஆர் சிஎல்ஆர்ஐனா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இது ஏதோ ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைங்க. நம்ம நாட்டோட தோல்துறைக்கே ஒரு பேக்போன் மாதிரி. யோசிச்சு பாருங்க, 1948ல இருந்து இயங்கிட்டு இருக்கு. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே வர்ற ஒரு முக்கியமான ரிசர்ச் சென்டர். ஸோ இங்க வேலை கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துருவோமா? முதல்ல இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஹைலைட்ஸ் என்ன, ரெண்டாவது என்னென்ன போஸ்ட்ஸ் இருக்கு, மூணாவது அதுக்கு என்ன தகுதி வேணும், நாலாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சரியா அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்ல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சிஎஸ்ஐஆர் ஜெண்டர் பேலன்ஸ்க்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான். குறிப்பா விமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. இது நிஜமாவே ஒரு அருமையான விஷயம் இல்லையா? சரி, இப்போ நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. என்னென்ன போஸ்ட்ஸ் எல்லாம் காலியா இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட்ல 3 கேட்டகரி, கடைசியா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லி மொத்தம் 5 விதமான போஸ்ட்ஸ் இருக்கு. இதுல உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை வேகன்சி, அப்புறம் ஏஜ் லிமிட் என்னன்னோ ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம் சம்பளம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மாசம் தோராயமா 53,628 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, கெரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான சேலரி இல்ல? அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மாசம் தோராயமா 35,973 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த சேலரி டீட்டெயில்ஸை பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்புன்னு. ஓகே, சம்பளம் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கு அப்ளை பண்ண நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா? வாங்க அதை பத்தி இப்போ தெளிவா பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள்ங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்புறம் ஜேஎஸ்ஏ போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க +2 முடிச்சிருந்தாலே போதும். அதுவே ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஜேஎஸ்ஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா +2ல அக்கவுண்டன்சி ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்? நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். ஆனா இங்க ஒரு சூப்பரான குட் நியூஸ் இருக்கு. விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென், இவங்க யாருமே இந்த ஃபீஸை கட்ட வேண்டாம். ஆமாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா விலக்கு கொடுத்துருக்காங்க. சரி, எலிஜிபிலிட்டி இருக்கு. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க அதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 50% வெயிட்டேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு தான். ஆமா, பாதிக்கு பாதி மார்க் இங்கிலீஷ்க்கு. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த வேலையில செலக்ட் ஆக சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மீதி 50% ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு. நெக்ஸ்ட் ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டன்ட், அதாவது ஜேஎஸ்ஏ எக்ஸாம். இதோட பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 ஒரு குவாலிஃபைங் பேப்பர் மாதிரி தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஆனா உங்க ரேங்கே முடிவு பண்ண போறது பேப்பர் 2 தான். இதுல ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் ஒரு மார்க் மைனஸ் ஆகும். ஸோ பேப்பர் 2ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ட் ஃபைனலி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த எக்ஸாமுக்கு மொத்தம் 150 கேள்விகள். இங்கேயும் பாருங்க, ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் தான் மேஜர் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க ப்ரிப்பரேஷன்ல இந்த 2 டாபிக்குக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே ஒரு ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட்டோ ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டோ, இது எல்லாமே குவாலிஃபைங் நேச்சர்ல தான் இருக்கும். அதுல நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். உங்க ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்கை வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ரிட்டர்ன் எக்ஸாம். சரி, இப்போ நாம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்ஸை உடனே உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜனவரி 23 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் மார்ச் 2. முக்கியமான விஷயம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா சர்வர் பிஸி ஆயிட சான்ஸ் இருக்கு. ஆன்லைன் அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, recruitment.clri.org வெப்சைட்டுக்கு போங்க. ஸ்டெப் 2, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்களுக்கு ஃபீஸ் இருந்துச்சுன்னா எஸ்பிஐ கலெக்ட் மூலமா பே பண்ணுங்க.
ஃபைனல் ஸ்டெப், அந்த பேமெண்ட் ரசீதை அப்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் recruitment.clrii.org. இங்க ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட்ல அனுப்பக்கூடாது. தப்பா செஞ்சிடாதீங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல தான். ஓகே, இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்க கையில இருக்கு. எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இது உங்க கெரியர்ல அடுத்த ஸ்டெப்பா இருக்குமா? யோசிங்க. கரெக்டா பிளான் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.